அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, மறந்து விடாதீர்கள். வருகிற சட்டமன்ற தேர்தலிலே உங்களுடைய வருகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய மேலான ஆதரவை தாமரை சின்னத்திற்கு தாருங்கள் என கேட்டு, கடந்த 5 ஆண்டு காலமாக ஆண்ட விடியா திமுக ஆட்சியிலே போதைப் பொருளும் சாராயமும் கஞ்சாவும் தலைவிரித்தாடி தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு முற்றுமுழுதாக கெட்டு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டது. பெரியோர்களே, இதையெல்லாம் சீர்படுத்திட ஒரு ஆளுமைமிக்க அதிமுகவினுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைந்திட உங்களுடைய மேலான ஆதரவை தாமரை சின்னத்திற்கு தாருங்கள் என கேட்டு, இதோ நம்முடைய மத்திய பிரதேசத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு மோகன் யாதவ் அவர்கள் உங்கள் மத்தியிலே வாக்குகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். मैं इनको शुभकामना देता हूं और आप सबके साथ जब तक आखिरी वोट नहीं डल जाए आप शांति से नहीं बैठेंगे, ये आपसे उम्मीद भी करता हूं. சகோதரர்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளுடைய பிரச்சாரம் முடிவுல இருக்கிறது. நான் இந்த இடத்துல உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அதிமுக கட்சியில நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்திருக்கிறோம். பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இந்தியா முழுவதும் எவ்வளவு ஒரு எழுச்சி இருக்கிறதோ அதே எழுச்சியோடு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கக்கூடிய முருகன் அவர்களுக்கு இங்கு வேட்பாளராக நிற்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். गरीब आदमी, सामान्य आदमी, हर एक के परिवार से मौका मिले और वो लोकतंत्र मंत्री, मुख्यमंत्री और प्रधानमंत्री बने, ये हमारे एनडीए की सोच है. लेकिन डीएमके और कांग्रेस एक परिवार के अंदर सारे पावर रखना चाहते हैं, ये उनके खिलाफ लड़ाई है. இந்தியால சாதாரண மக்களும் சாதாரண ஆளு கூட அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் பிரதமராகவும் வர முடியும். ஆனா திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ்ல ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சிக்கு வர முடியும். मेरी अपनी ओर से अब ज्यादा न बोलते हुए, नारी सम्मान के लिए, आदि आबादी के लिए जिस प्रकार से मोदी जी ने लड़ाई लड़ी, सच में मैं बधाई देना चाहता हूं. हमारी बहनों को जिस ढंग से इनके अधिकार को रोका, अगर ये महिला आरक्षण बिल पास होता तो हमारी तमिल बहनें, उनकी सीट बढ़ती, सांसद, विधायक, मंत्री और आगे बढ़ती. लेकिन डीएमके और कांग्रेस ने उनका रास्ता रोका है. उनका हिसाब आप चुनाव में बराबर करना, ये आपसे अपेक्षा है. சகோதரர்களே, சகோதரிகளே, நான் ரொம்ப பேச விரும்பல. உங்களுக்கு தெரியும், மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சகோதரிகளுக்காக, நம்முடைய தாய்மார்களுக்காக இடஒதுக்கீடை கொண்டு வந்தாங்க. 33% இடஒதுக்கீடு கொண்டு வந்து அவர்கள் எம்பியாகவும் எம்எல்ஏ ஆகுவதற்கான சட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் அவர்கள் எம்எல்ஏ ஆகக்கூடாது, எம்பி ஆகக்கூடாது என்று அந்த சட்டத்தை நிறைவேற்றாமல் செய்திருக்கிறார்கள். அதற்காக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளுடைய சகோதரிகளுடைய உரிமைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். मंदिरों का अगर कोई राजधानी है देश में तो मुझे गर्व है, वो तमिलनाडु है. लेकिन ऐसी आस्था के राज्य के अंदर जब भगवान राम का राज्याभिषेक हो रहा तो ये डीएमके वाले कर्फ्यू लगाते हैं. बड़े दुर्भाग्य के साथ कहना पड़ेगा, जब हिंदुओं की मूर्ति विसर्जन का मौका आता है तो ये डंडे बरसाते हैं. ये सबके हिसाब चुकता करने का मौका है. इसलिए प्रेम से बोलो, जय जय श्री राम, जय जय श्री राम, जय श्री राम, बजरंगबली भगवान की. நான் இந்த கோயில் வாசல்ல இருந்து சொல்றேன், நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய கலாச்சாரம் இந்த கோயில்கள் இருக்கிறது. நாம சாமியை கும்பிடுறோம். ஆனா நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அயோத்தியில ராமர் கோயிலை கட்டி இருக்கிறாங்க. திமுக கோயில்களுக்கு எதிராகவும் ஆன்மீகத்திற்கு எதிராகவும் சனாதனத்திற்கு எதிராகவும் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லாம் சேர்ந்து ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுங்கள். ஜெய் ஸ்ரீராம், जय श्री राम, जय जय श्री राम। मेरी अपनी ओर से सच में आप सब जब तक चुनाव में आखिरी वोट नहीं डल जाए, ये डीएमके वाले बहुत बदमाश है, भ्रष्टाचारी है,
बेईमान हैं, कुटिल हैं, ये सारे षड्यंत्र करेंगे। लेकिन आप सब अपना आखिरी वोट डलनी जाए तब तक सावधान रहना। अपने स्थान पर अपने जो काम मिले एक एक वोट भाजपा का जब तक नहीं डले तक शांति से नहीं बैठना। நாம் ஒவ்வொருவரும் திமுக பத்தி தெரியும். திமுக நம்ம ஒவ்வொருவரும் கடைசி ஓட்டு போடுறவர்களும் கூட உஷாராக இருக்க வேண்டும். ஏன்னா திமுக பார தெரியும், திருட்டு திமுக, ஊழல் செய்தவங்க திருடர்கள். அவங்க நம்ம எப்ப வேணாலும் எது வேணாலும் செய்வாங்க. அதனால நாம கடைசி ஓட்டும் தாமரைக்கு விழுறவர்களும் நாம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொருத்தரும் நாம ஓட்டு போட்டது இல்லாம நம்ம மற்றவங்களையும் ஓட்டு செலுத்த நாம் கடைசி வரலும் இருக்கணும். நம்ம யாரும் கூட அமைதியாக உட்கார்ந்து கூடாது. तो मेरी अपनी ओर से अपने हाथ बांध करके हाथ ऊपर करें सारे लोग, दोनों हाथ की मुट्ठी ऊपर खड़ी कर ले। நம்ம எல்லாரும் இரண்டு கைகளையும் உயர்த்தி உயர்த்துங்க. सारे लोग हाथ खड़े कर ले எல்லாரும் ரெண்டு கைகளை और உயர்த்துங்க. संकल्प करें जब तक कि हम एक एक वोट नहीं डलाएं तब तक शांति से नहीं बैठेंगे। நம்ம எல்லாரும் சபதம் ஏற்போம். எப்போ நம்ம எல்லாரும் ஒவ்வொரு ஓட்டையும் தாமரைக்கு விடுறோமோ அது வரலும் நம்ம அமைதியாக உட்கார போறதில்லை. और जब तक मुरुगन जी जीत नहीं जाए तब तक हम शांति से नहीं बैठेंगे। நம்ம எப்போ முருகனை வெற்றி அடைய செய்யறோமோ அப்பதான் நமக்கு வெற்றி, அப்பதான் நம்ம அமைதியாக இருக்க வேண்டும். तो मेरे साथ बोला भारत माता की, भारत माता। तो तमिलनाडु के अविनाशी पहुंचे हैं सीएम डॉक्टर मोहन यादव, जहां पर उन्होंने रोड शो किया और इस दौरान उन्होंने जनता से वोट की अपील की है बीजेपी प्रत्याशी के लिए। यहां रुकेंगे एक छोटे से ब्रेक के लिए। ब्रेक के उस पार खबरों का सिलसिला लगातार जारी रहेगा।